உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்கம். இருபத்தி 9/11/2015 கார்த்திகை மாதம் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சதுர்த்தி திதியானது பின்னிரவு 12:44 வரை பின்பு பஞ்சமி. புனர்பூச நட்சத்திரம் இரவு 5:13 வரை பின்பு பூச நட்சத்திரம். நாள் முழுவதும் சித்த யோகம். ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. சுப ஓரைகள் காலை 7 மணி முதல் 9 மணி வரை, பகல் 11 மணி முதல் 12 மணி வரை, மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை, மாலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 11 மணி வரை. இன்று சங்கடகர சதுர்த்தி. விநாயகர் வழிபாடு செய்ய வேண்டும். சுப முகூர்த்த நாள். இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, வீண் பழிச்சொல்களை பற்றி கவலைப்படாமல் எதிலும் நிதானமாக செயல்பட்டு ஏற்றங்களை அடையும் இயல்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் நீண்ட நாளைய கனவுகள் நிறைவேறும். எதிர்பாராத பண வரவுகள் கிடைத்து பிரச்சனைகள் விலகி மன அமைதி ஏற்படும். 6ஆம் வீட்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் கூட்டாளிகளால் கூட சாதகமான பலன்கள் இருக்கும். ரிஷப ராசி நேயர்களே, சாமர்த்தியமாக செயல்பட்டு ஏற்ற மிகுந்த பலன்களை அடையும் இயல்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் சந்திரனானவர் 2லும் 7ஆம் வீட்டில் சூரியன் சனியும் சஞ்சரிப்பதால் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. நெருங்கியவர்களை அனுசரித்து சென்றால்தான் மன அமைதியானது இருக்கும். வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம் என்பதனால் கவனமாக இருப்பது உத்தமம். மிதுன ராசி நேயர்களே, சிறந்த அறிவாற்றலால் மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராக விளங்கும் உங்களுக்கு இன்றைய நாளில் ஜென்ம ராசியில் சந்திரனும் 6ஆம் வீட்டில் சூரியன் சனியும் சஞ்சரிப்பது பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறையும். சில நாட்களாக ஏற்பட்ட வீண் செலவுகள் குறைந்து சேமிப்புகள் அதிகரிக்கும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகள் கூட ஓரளவுக்கு விலகி எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கடக ராசி நேயர்களே, கற்பனை திறன் அதிகம் கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் செவ்வாயும் சுக்கிரனும் 3இல் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் 12ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பதால் செலவுகள் அதிகப்படியாக ஏற்படும். ஒருபுறம் பண வரவுகள் சிறப்பாக இருந்தாலும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நிதானத்தோடு இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் முடிந்தவரை பயணங்களை குறைத்துக் கொள்வது நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, எதிலும் வெகுளியாக செயல்பட்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பண்பு கொண்ட உங்களுக்கு இன்றைய நாளில் 2ஆம் வீட்டில் சுக்கிரனும் லாபஸ்தானத்தில் சந்திரனும் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பாகும். எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும். பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். சிலருக்கு இருக்கக்கூடிய இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும். பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்களை அடைவீர்கள். கன்னி ராசி நேயர்களே, எதிலும் தந்திரத்தோடு செயல்பட்டு பல்வேறு வெற்றிகளை குவிக்கும் யோகத்தை பெற்ற உங்களுக்கு இன்றைய நாளில் 3ஆம் வீட்டில் சூரியன் சனியும் 10ஆம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிப்பது நீண்ட நாட்களாக நிலவிய தடங்கல்கள் எல்லாம் படிப்படியாக விலகி ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கும். தாராள தன வரவுகளால் பிரச்சனைகள் விலகி மன அமைதியானது உண்டாகும்.